அருளால் நிறைந்த இந்த உலகத்தில் சில இதயங்கள் மட்டும் வெட்டகங்களால் நிரம்பியவையாகவே இருக்கும். ஆராதனாவின் இதயமும் அப்படித்தான். குழந்தையின் சிரிப்பை கேட்காமல் நிறைய ஆண்டுகள் கடந்திருந்தது. ஒரு நாள் அந்த வெற்றிடம் நிறைந்த மனதில் ஒரு ஒளிக்கதிர் வந்து விழுந்தது. அவள் முடிவு செய்தாள், ஒரு குழந்தையின் வாழ்க்கையை தனது அன்பால் மாற்ற வேண்டுமென்று. ஆதரவற்றோர் இல்லத்தில் அந்த சிறுவன் விஷால். அவளை பார்க்கும் முதல் நொடியில் அவர்களுக்குள் ஒரு தெரியாத பந்தம் உருவாகிவிட்டது. அது தாயின் அன்பா அல்லது குழந்தையின் ஏக்கமா? யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் வாழ்க்கைக்கு விதிகள் உண்டு, சட்டத்திற்கும் எல்லைகள் உண்டு. ஒரு பெண்ணுக்கும் ஆண் குழந்தைக்கும் இடையில் 21 ஆண்டுகள் வயது வித்தியாசம் வேண்டுமென்று ஒரு வரி ஆராதனாவின் கனவுகளையும் நிழலாக்கியது. அவள் அழுதாள், மௌனத்தில் அழுதாள். இந்த உலகம் அன்பை எண்ணி பார்க்கிறதென்று தெரியாமல் அழுதாள். ஆனால் அன்புக்கு வழிகள் கெட்டுப்போவதில்லை. அது ஒரு கதவை மூடினாலும் மற்றொரு கதவை திறக்கும். ஆராதனா தத்தெடுக்க முடியவில்லை. ஆனால் ஒரு தாயின் அன்பை கொடுக்க முடியாதா? ஒரு காப்பாற்றும் கையாக முடியாதா? அதை அவள் முடிவு செய்தாள். இன்று விஷால் தத்தெடுத்த மகன் அல்ல, ஆனால் அவளின் வாழ்க்கையின் ஒளி. அவள் அவனின் காவலன், வழிகாட்டி, அவனின் சிரிப்பின் காரணம். அன்பு சத்தத்தின் வரிகளால் கட்டுப்படாது. அது தானாகவே தனது பாதையைத் தேடும். ஒரு இதயத்திலிருந்து இன்னொரு இதயத்திற்குச் செல்ல ஆராதனாவின் பயணம் அன்பு தத்தெடுக்கப்பட வேண்டியது இல்லை, அது பகிரப்பட வேண்டியது என்பதை நிரூபித்தது.